பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 68 அதனுடைய 27வது வசனம். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதின் பாட்டு இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை. இங்கே யூதாவின் பிரபுக்கள், அவர்களுடைய கூட்டம், செபுலோனின் பிரபுக்கள், நப்தலின் பிரபுக்கள் ஆள்கிறதற்கு இப்படிப்பட்டவர்களை சொல்லுகிற கூட்டத்தில் கர்த்தர் முதல்ல யாரை சொல்றார் பார்த்தீங்கன்னா, சின்ன பென்யமீன். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் தேவன் யார் தெரியுமா? சின்னவனை 1000மும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிறவர். யாக்கோவின் 12 குமாரர்களிலே மிகவும் இளையவன் தான் யார் தெரியுமா? இந்த பென்யமீன். என்ன நடக்குதுன்னே தெரியாது பென்யமீனுக்கு. இதுதான் பென்யமீனுடைய ஆரம்பம். யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு, சகோதரர்கள் என்ன பண்றாங்க, எதுவுமே தெரியாது. பஞ்சகாலம் இது, என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு பேதை என்று சொல்லலாம். ஒன்றுமே தெரியாதவன், மிகவும் சிறியவன். யாக்கோபு, யோசேப்பு இந்த சரித்திரத்தை படிக்கும்போது பென்யமீன் பெருசா வாய் திறந்து பேசுறது மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் பேசியிருக்கிறார். ரூபன் பேசியிருக்கிறார், சிமியோன் பேசியிருக்கிறார், லேவி பேசியிருக்கிறார், யூதா பேசியிருக்கிறார், யோசேப்பு பேசியிருக்கிறார். பென்யமீன் பெருசா பேசுனது மாதிரியே இல்லை. சின்ன பையன், சிறியவன். ஆனால் ஆளுகை என்று வருகிற இடத்துல கர்த்தர் இந்த சிறியவனையும் தூக்கி வைக்கிறார், இந்த சின்னவனையும் தூக்கி வைக்கிறார். காரணம் என்ன? இந்த பென்யமீனை குறித்து உபாகம் 33:12 ஒரு அருமையான வார்த்தை உண்டு. அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் என்ன செய்வானா, அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எவ்வளவு சிறியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் உங்களை விட டாப்ல இருந்தாலும் சரி, மேலானவங்களா இருந்தாலும் சரி, உங்க திராணியாலேயோ திறமையாலேயோ உங்களுக்கு சாத்தியமே கிடையாது, மேலே வர வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறும்போது அவரோடு சுகமாய்னா தேவனோடு நல்ல ஒப்புரவா, ஆண்டவரை வருத்தப்படுத்தாம, கோபப்படுத்தாம, வேதனைப்படுத்தாம, அவருக்கு கசப்பை கொடுக்காம, இப்படி அவரோடு சுகமாய் ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீங்கன்னா, யூதாவின் பிரபுக்கள் இருக்கிற இடத்துல சின்ன பென்யமீனும் ஆளுகை செய்கிற ஸ்தானத்திலே இருப்பார். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமேன். அதனால எனக்கு சப்போர்ட் இல்லை, என்னை தூக்கி விட யாருமே இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இப்படி சொல்லி புலம்புறதெல்லாம் விட்டுட்டு அவரோடு சுகமாய் தங்கி இருக்க பாருங்கள். அவருக்கு பிரியமானவர்களாய் மாற பாருங்கள். ஆளுகிற ஸ்தானத்துல கர்த்தர் உங்களையும் வைப்பார். ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, அதிகாரங்கள் எல்லாம் உமக்கு கீழ் இருக்கிறது. நீர் கொடுக்கிறீர். யூதாவின் பிரபுக்கள் கூட்டத்துல சின்ன பென்யமீனையும் ஆளுகை செய்கிறவனாய் வைத்தீரே. அப்படியே இப்படி சமூகத்திலே தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதியும். உம்மோடு சுகமாய்ங்கிற அனுபவத்துல எங்களை இன்னும் நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.